வணக்கம். இன்னைக்கு வைகறை சிந்தனையில திரைப்பட நடிகை வாணிஸ்ரீ அவர்கள பற்றி நம்ம பார்க்குறோம். நம்மோடு இருக்கின்ற இப்போதும் வாழ்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான நடிகை. இவங்க தாய்மொழி இவங்களுக்கு தெலுங்கு. 1945ல பிறந்தவங்க இவங்க. ரத்னகுமாரி என்பது இவங்களுடைய இயற்பெயர். இப்போ சமீபத்தில விஐடியில அதனுடைய வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா நிறைவு நிகழ்வு வச்சிருந்தார். அதில் ஒரு நல்ல நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அமைச்சரவையில் அவரோடு பணியாற்றிய அமைச்சர்கள் யாரெல்லாம் நலமா இருக்காங்களோ அவங்கள அழைச்சிருந்தார். அதுபோல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு யாரெல்லாம் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்களோ அவர்களை எல்லாத்தையும் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கவங்கள எல்லாம் வரவழைச்சிருந்தார். அதில் லதா வந்திருந்தாங்க, அதே மாதிரி ரமாபிரபா வந்திருந்தாங்க, குமாரி சச்சி வந்திருந்தாங்க, இன்னும் பல்வேறு சின்ன குழந்தைகள் பேபி நட்சத்திரங்கள்லாம் வந்திருந்தாங்க. இன்னைக்கு பேபி நட்சத்திரம்லாம் அன்னைக்கு பேபி நட்சத்திரங்கள். அதில் இவங்க வாணிஸ்ரீன்னு நான் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு இப்போ வாணிஸ்ரீயான்னு நம்பவே முடியல. ரொம்ப அவங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தாங்க. நான் போய் அவங்கள்ட்ட அப்படி கையை பிடிச்சிட்டு, இந்த வசந்த மாளிகையில் ஒரு அம்மா வந்தாங்களே அவங்க நீங்கள் தானே அப்படின்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னாங்க அவங்க. அதாவது என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, திரையுலக வரலாறுகளை படிக்கிற போது அதில் திரு கலைஞானம் அவர்கள் அதே மாதிரி எழுதியிருந்த ஒரு புத்தகம், கலைமணி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், தமிழ் சினிமா வரலாறு பற்றி படித்தேன் நான். அதில் அவர் சொல்கிறாரு, அவர் வீட்டில் மாலை நேரங்களில் இந்த பக்கத்து வீடுகளில் இந்த பலகாரங்களை சுட்டு ஒரு பொண்ணு கொண்டு வருவான். அது கொண்டு வந்து கொடுக்குற போது எடுக்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குமா. அதனுடைய பேச்சும் அதனுடைய நடிகையும் அதனுடைய உற்சாகத்துள்ளலும் பார்த்துட்டு, சரி இந்த பெண்ணை நம்ம சினிமா துறையில் நடிக்க வைக்கலாமேன்னு நினச்சப்ப, ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தப்ப தோழி வேடம் இவருக்கு கிடைச்சதான். கிடைச்ச தோழி வேடத்தை அவங்க அவ்வளோ அழகாக பயன்படுத்திக்கிட்டு தெலுங்கு உலகத்தில் கொடி கொடுத்தி பிறந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழில் யாரெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய நடிகர்களோ, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட இவங்க நடிச்சிருக்கிறாங்க. தலைவன் அப்படின்னு ஒரு படம், அதே மாதிரி ஒருதாய் மக்கள் அப்படின்னு ஒரு படம், இதெல்லாம் எம்ஜிஆர் அவர்களோடு நடித்தது. ஊருக்கு உழைப்பவன் பின்னாடி, அதே மாதிரி சிவாஜி அவர்களோடு நடித்தவங்க படம் நிறைய படங்கள். அதில் ரொம்ப புகழ்பெற்ற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா வசந்த மாளிகை. 250 நாளைக்கு மேலே ஓடி வெற்றி பெற்ற படம். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணேன் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையே, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் வழி இல்லையேன்னு. ஜெய்சங்கரோடு நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, ரவிச்சந்திரனோடு நடிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஹீரோஸ். அதே போல் முத்துராமனோட, பாலச்சந்தர் படங்களில் நிறைய படங்கள்ல இவங்க நடிச்சிருக்கிறாங்க. தாமரை நெஞ்சம்னு ஒரு படத்துலலாம் இவங்களுடைய அந்த கேரக்டர் அற்புதமாக இருக்கும். வெள்ளி விழான்னு ஒரு படம் வந்தது, ரொம்ப அற்புதமான படம் அது. அந்த வெள்ளி விழானுடைய முக்கியமான கதாநாயகி இவங்க தான். அப்போ அதே மாதிரி சோ எழுதின நாடகங்கள் பலவற்றிலையும் அது சினிமா வந்தபோது முக்கியமாக 1000 பொய் போன்ற படங்கள் எல்லாம் இவங்களுடைய பகுதி இருந்தது. நல்ல நடிகையாக, நல்ல ஒரு குடும்பஸ்தராக, இன்றைக்கும் கூட அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவில் படிக்கிறாங்க, டாக்டராக இருக்காங்கன்னு அன்றைக்கி அவங்க பேசிட்டு சொன்னாங்க. நிறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு அவங்க சொன்னபோது ரொம்ப பெருமையாக இருந்தது. திரையுலகில் எளிய முறையில் நுழைந்து பெரிய சாதனைகள் புரிந்து பட்டங்கள் பல பெற்று பரிசுகள் பல பெற்று இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாணிஸ்ரீ அவர்களை நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பல செய்திகளை நாளும் கேட்கலாம், அரிய பல செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.